தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் மக்கள் இயக்கம் என்பது புரட்சி தலைவர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது எங்கள் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தொண்டர்களுடைய ஏகோபத்திய ஆதரவோடு இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது. இந்த இயக்கத்தை உருவாக்கியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இந்த இயக்கத்தை கட்டி காத்த தானே தலைவி, தங்க தலைவி, எங்களுடைய சிங்க தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இந்த இருவரும் தலைவர்கள் உருவாக்கிய இந்த இயக்கம் தான் ஒரு மாபெரும் கட்டமைப்போடு இந்த தமிழ்நாட்டில 32 ஆண்டுகளுக்கு மேலாக ஆளுங்கட்சியாக இருந்த ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். இன்று இந்தியாவிலே 3வது பெரிய கட்சியாக இருந்த இந்த அண்ணா திமுகவை எடப்பாடியார் அவர்களை அம்மாவுக்கு பிறகு ஒரு சோதனையான காலங்கள் வந்தது பிறகு இந்த இயக்கத்திற்கு தலைமை வேண்டும் என்பதற்காக இந்த இயக்கத்திற்கு இரட்டை தலைமை உருவாகியது. எடப்பாடியார் ஓ பன்னீர்செல்வம் இருந்து இரட்டை தலைமை என்று உருவாக்கினார்கள். அதற்கும் எங்கள் போல் தொண்டர்கள் எல்லாம் நாங்கள் அமைதி காத்து இயக்கத்தை அவர்கள் காப்பாற்றுவார் என்று நினைத்தோம். பிறகு அதிலுமே அவர்களுக்குள் சமரசம் இல்லாமல் மீண்டும் ஒற்றை தலைமை இந்த இயக்கத்துக்கு வந்தால்தான் இந்த இயக்கம் நல்லா நன்றாக இருக்கும் என்று இயக்கத்தில் இருக்கக்கூடிய மூத்த முன்னோடிகள் எல்லாம் சேர்ந்து ஒற்றை தலைமை உருவாக்க வேண்டும் என்பதை தொண்டர்களுடைய கருத்தாக எடுத்துக்கொண்ட தலைவர்கள் மத்தியில ஒரு முக்கிய தலைவர் எங்களுடைய விழுப்புரம் மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் சிவிஎஸ் அவர்கள். ஏகப்பட்ட சட்ட போராட்டங்கள், உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் என அனைத்து படிக்கட்டிலும் ஏறி இந்த இயக்கத்திற்காக போடப்பட்ட வழக்குகள் எத்தனை வழக்குகள் என்று எடப்பாடியார்களால் எண்ண கூட முடியாது. ஏன்னா அவர்களுக்கு எத்தனை வழக்குகள் போடப்பட்டது என்பது கூட அவருக்கு தெரியாது. ஒரு செயற்குழுவிலே கூட பொதுக்குழுவில கூட அவர் சொன்னார், எவ்வளவு வழக்குகள் கையெழுத்து மட்டும்தான் நான் போட்டேன் என்று. இந்த வழக்குகள் எல்லாம் நாடி உச்சநீதிமன்ற படிக்கட்டுகள் பல முறை ஏறி இறங்கி ஒற்றை தலைமை உருவாக்கக்கூடிய காரணகர்த்தாவாக இருந்த மூத்த தலைவர்கள் ஒருவர் அண்ணன் சிவிஎஸ் அவர்கள். அப்படி இந்த இயக்கத்தை ஒற்றை தலைமையாக உருவாக்கி இவர் இந்த இயக்கத்தை காப்பாற்றுவார் என்று நினைத்தால் இந்த இயக்கம் வரலாறு காணாத 40% இருந்த வாக்குகள் இப்பொழுது 20% குறைந்து விட்டது. அதற்கான முயற்சிகளை எடுத்து அதற்கான வளர்ச்சி பணிகளை ஆக்கப்பூர்வமாக செய்ய வேண்டும் என்று நினைத்தால் வரக்கூடிய இந்த தேர்தலில் நடந்து முடிந்த இந்த தேர்தலிலே இந்த இயக்கத்திற்காக அவரும் அவருடைய மூத்த நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்துதான் இந்த தேர்தலையே சந்தித்து இயக்கத்தின் வெற்றிக்காக பாடுபட்டார்கள். இயக்கத்திற்கு வெற்றி தோல்வி என்பது சகஜம்தான். ஆனால் இயக்கம் 47 சட்டமன்ற உறுப்பினர்களை வந்தவுடன் இயக்கத்திற்கான அடுத்த தோல்வியை கண்டு அந்த தோல்விக்கான காரணத்துக்கு அந்த தோல்விக்கு நான் தான் காரணம் என்று ஒப்பிட்டுக் கொண்டு இந்த இயக்கத்தினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கருத்துக்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் அதை வராமல் இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த இயக்கத்தை அழிக்க வேண்டும் என்று அண்ணன் சிவிஎஸ் அவர்கள் தான். விழுப்புரம் மாவட்டம் என்பது 2001க்கு முன்பு காங்கிரசினுடைய கோட்டையாக இருந்தது, திமுகவினுடைய கோட்டையாக இருந்தது. அது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் அண்ணன் சிவிஎஸ் அவர்களை முதலாக திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியில வேட்பாளராக அறிவித்து அதன் முன்பாக அதற்கு பின்பு இன்று 2026 வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கோட்டையாக உருவாக்கி வைத்த தலைவர் அண்ணன் சிவிஎஸ் அவர்கள். இயக்கத்தை அழிக்காதே, இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்காதே, எடப்பாடியாரே 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 ஏன் இந்த பிடிவாதம், ஏன் இந்த பிடிவாதம், ஏன் இந்த பிடிவாதம், ஏன் இந்த பிடிவாதம், பிடிவாதம் 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 எடப்பாடியாருக்கு பிடிவாதம், எடப்பாடியாருக்கு பிடிவாதம், பிடிவாதம் 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 எடப்பாடியாருக்கு பிடிவாதம், எடப்பாடியாருக்கு பிடிவாதம் வேண்டாம் 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 எடப்பாடியார் வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்
திமுகவை கெடுக்காதே வாழ விடு வளர விடு இயக்கத்தின் நிர்வாகிகளை வளர விடு ஒதுங்கிடு எடப்பாடியாரை ஒதுங்கிடு அழிக்காதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்காதே ஒழித்திடு பிடிவாதத்தை ஒழித்திடு பிடிவாதம் எடப்பாடியாருக்கு பிடிவாதம் எடப்பாடியாருக்கு பிடிவாதம் அகங்காரம் தான் என்று அகங்காரம் தான் என்று அகங்காரம் வேண்டாம் எடப்பாடியார் வேண்டாம் இயக்கத்தை உருவாக்கியது புரட்சி தலைவர் புரட்சி தலைவி புரட்சி தலைவர் புரட்சி தலைவி உங்களை உருவாக்கியது இந்த தொண்டர்கள் தான் மதிக்க வேண்டும் நினைக்க வேண்டும் தொண்டர்களை நினைக்க வேண்டும் பிடிவாதத்தை விட வேண்டும் பிடிவாதம் அகங்காரம் அல்லது ஒதுங்கிடு இயக்கம்தான் முக்கியம் தொண்டர்களை இறங்கி வர வேண்டும் தொண்டர்களை கருத்துக்களை கேட்க வேண்டும் தோல்விக்கு சரியான கருத்துக்களை கேட்க வேண்டும் தோல்வியை முதல் ஏற்க வேண்டும் எடப்பாடியாரே ஒழிக காத்திடு அதிமுகவை காத்திடு அழிக்காதே அதிமுகவை அழிக்காதே புடிவாத குணத்தால் அதிமுகவை அழிக்காதே காத்திடு அதிமுகவை காத்திடு அழிக்காதே தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர் இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க